2 பேரும் பேச்சுவார்த்தையில் இருந்தாங்களா, லவ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. நேற்று சாயந்தரம் போனவன் எங்கே போனான்னு தெரியல. பொண்ணு வீட்டார் வந்து, நீ தான் பையனோட சேர்த்து வச்சுங்கிற, உனக்கு தான்டா தெரியும், பொண்ணு அனுப்புடா. எண்ணெய் அடிச்சிட்ட பிறகு வந்து எங்கள் வீட்டுக்காரி ஓடி அந்த வேலையும் செங்கல் அடித்து அவளை பைக்கில் எடுத்து வச்சுன்னு போய் நின்ட்டாங்க. வீட்டு பக்கம் வந்து ஏதோ சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போயிருந்தேன். குடிபோதையில் வந்து 4-5 பேர் வந்து கொடுவா எடுத்துக்கிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் பேச போனோன்னே இந்த மாதிரிலாம் என்னை அடித்து கொடுவாலால் என் வெட்ட வந்தாங்க. ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் போனால் எங்களை மிரட்டுறாங்க. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே காதல் விவகாரத்தில் பெண்ணை அடித்து கடத்தி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழ்மொரப்பூரைச் சேர்ந்த செல்லம் முருகம்பாள் தம்பதியின் மகன் சுரேந்தர் என்பவரும் கணபதிப்பட்டியைச் சேர்ந்த இளம் பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் காதலுக்கு கடும் எதிர்ப்பு வந்த நிலையில் இருவரையும் காணவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் உறவினர்கள் 20 பேர் சுரேந்தரின் வீட்டுக்கு வந்து அவரது பெற்றோரை தாக்கியதுடன் தாய் முருகம்மாளை அடித்து கடத்தி சென்றனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. என் பேர் செல்வம், என் பையன் பேர் சுரேந்தர். அவன் பரையப்பட்டி ஸ்கூலில் படிச்சிருந்த பக்கத்தில் வந்து கணபதிப்பட்டி பொண்ணு வந்து பவித்ரான்ற பொண்ணு அந்த ஸ்கூலில் படிச்சு. 2 பேரும் பேச்சுவார்த்தையில் இருந்தாங்களா, லவ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. அவளோட விட்டுட்டு இருந்தான். அதுக்கு மேலே படிச்சுட்டு அவன் காலேஜ் போட்டான், கோயம்புத்தூர் காலேஜுக்கு அக்ரிகல்ச்சர் போயிட்டான். அதுக்கு பிறகு வந்து படிச்சுட்டு வந்தான், கம்பெனிக்கு கோயம்புத்தூரில் இருந்தான். கோயம்புத்தூரில் இருந்துட்டு வந்து திருப்பின்னு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து நேற்று வந்து இந்த நம்ம அந்த இதெல்லாம் நமக்கு வேணாடா, அந்த பழக்கமே நமக்கு தேவையில்லை, நம்ம கேஸ்ட்லேயும் போய்க்கலாம், அவங்க வந்து நம்ம ஆக்கி பேசுகிறாங்க, அதெல்லாம் வேணாடாமான்னு அவனுக்கு வான் பண்ணேன். நேற்று சாயந்தரம் போனவன் எங்கே போனான்னு தெரியல. அதோட விட்டுட்டு நான் கம்மனாயிட்டேன். அதுக்கு மேல்பட்டு வந்து வீட்டில் படுத்திருந்தேன். வீட்டில் படுத்தவொன்னு வீட்டில் இருந்தவனை தூக்கின்னு வந்து அடி சாலையில் விடிய காலில் 10:30 மணிக்கு கணபதிப்பட்டியாருன்றவங்க வந்து பொண்ணு வீட்டார் வந்து, நீ தான் பையனோட சேர்த்து வச்சுங்கிற, உனக்கு தான்டா தெரியும், பொண்ணு அனுப்புடா ஆண்டியான தூக்கின்னு வந்து வெளியே போட்டு அடித்து எண்ணெய் அடிச்சிட்ட பிறகு வந்து எங்கள் வீட்டுக்காரி ஓடி அந்த வேலையும் அவளை அடித்து மூக்கு வாயெல்லாம் உடச்சி பருகந்தமாக இழுத்து வாடி அவங்க பசங்க கேட்டு அதுக்கு மேலே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. செங்கல் அடித்து மயக்கம் போட்டு விழுந்த பிறகு அவளை பைக்கில் எடுத்து வச்சுன்னு போய் நின்ட்டாங்க. 2 பேர், நான் மொத்தம் 20 பேர் வந்தாங்க அடிக்கும். அதில் 2 பேர் வந்து முன்ன ஒருத்தம் பெண்ண ஒருத்தம் உட்கார வச்சுன்னு அவளை சென்ட்ரல் கொண்டு போனாங்க. மணி 10:30 என்ன வரைக்கும் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தாதுபுராத்து இல்லை. 2வது வந்து நான் வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அங்கே ஸ்டேட்மெண்ட் வாங்கி முடிச்சிக்கின்னு நேராக வந்தேன். முறப்பூர் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தேன். இன்ன வரைக்கும் வந்து அது என்னன்னு கூட எங்களுக்கு வான் பண்ணல, என்னான்னு எனக்கு கேட்கல. இது வரைக்கும் அப்படியே இருக்குதுங்க. என்னோடய பேர் அர்ஜுனன் சுப்பிரமணி. நான் வந்து கீழ்மொரப்பூரில் முருகேசன் அவங்களோட பையன். நான் என்னோடய சித்தப்பா பேர் செல்வம். அவர் என்னோடய பக்கத்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கார். நேற்று வந்து சாயந்தரத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அது என்னென்னு தெரியாது. நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் என்ன நடந்துச்சுன்னா, யாரோ வந்து வீட்டு பக்கம் வந்து ஏதோ சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போயிருந்தேன். அந்த இடத்துல வந்து ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்தவங்க ஒரு பொம்பளையோடு சேர்த்து ஒரு குடிபோதையில் வந்து 4-5 பேர் வந்து கொடுவா எடுத்துக்கிட்டு ஒரு லேடி வந்து அடிக்க போனாங்க. ஏன் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் தடுக்க போயிருந்தபோது என்னையும் சேர்த்து அடிக்க வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன். போலீஸுக்கு கால் பண்ணேன். அதனால் வந்து யாருப்பா கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் ஃபோனை பிடுங்கி என்னையும் அடிக்க வந்து லேடிஸை வந்து அவங்க புடையெல்லாம் பிடிச்சி இழுத்து அவங்களோட காலில் எட்டி ஒதிச்சு ரொம்ப தவறான முறையில் ரொம்ப கேவலமாக வந்து பண்ணனால லேடிஸ் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நான் பேச போனோன்னே என்னை கேட்க போனோன்னே நீ யார் அப்படின்னு சொல்லி என்னையும் தூக்கிட்டு வந்து இந்த மாதிரிலாம் என்னை அடித்து கீழே தள்ளி காலில் மிதித்து கொடுவாளால் என் வெட்ட வந்தாங்க. அந்த வீட்டில் போய் கதவெல்லாம் உடச்சி தள்ளி எங்கள் சித்தப்பாவை தூக்கி போட்டு அடித்து அவர்களும் உடம்பு ஃபுல்லாக காயம் ஆகிடுச்சு. எங்கள் சித்தியை வந்து மயக்கப்பட்டு வந்தாங்க. அவங்க வந்து ஆஸ்மா பேஷண்ட். அவங்க என்ன ஏதுன்னு சொல்லி தெரியாமல் கூட பார்க்காம தூக்கி போட்டு ஒரு 3-4 பேர் சேர்ந்து பைக்கில் ஒரு 5 பைக்கில் வந்து தூக்கிட்டு போனாங்க. நாங்கள் வந்து சேர்ந்தவங்க நாங்கள். அதனால் அவங்க வந்து கணபதிப்பட்டி ஊர்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சரியாக தெரியாது, இந்த மாதிரி பிரச்சனை தெரியாது. நான் கேட்க போனேன். அதனால என்னடா உங்களுக்கு வந்து கேட்குதா அப்படின்னு சொல்லி எங்கள் தவறாக சொன்னது இல்லாமல் இல்லை பல விதமாக பேசுனது இல்லாமல் எங்கள் சமுதாயத்தையுமே ரொம்ப கொச்சமாக வந்து பேசுனது இல்லாமல் உங்களுக்கு கொல்லாமல் விட மாட்டோம், உங்கள் குடும்பத்தையே வந்து உங்கள் இருக்க இடத்தையே வந்து நாங்கள் நாஸ்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து என்ன ஆனான்னு பார்க்காத வந்து 3 பேர் சேர்ந்து தூக்கி போயிட்டாங்க.
நாங்கள் கம்ப்ளைண்ட் போயிட்டு உடனே என்னாச்சு என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் சித்தப்பா அடிபட்டு இருந்தார், அவரை கூட்டிகிட்டு உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஜிஹெச் வந்தோம். ஜிஹெச்சில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அட்மிட் ஆனோம். ஆனால் அவங்க வந்து எங்களை அட்மிட்டும் பண்ணலை, அவங்க வந்து அலட்சியமாக விட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் போனால் அங்கே நீங்கள் அங்கே போங்க, அங்கே வந்து சரியாக, ஏன்னா இந்த ஸ்டேஷனில் உங்களுக்கு அந்த ஸ்டேஷன் சொல்லி அங்கே கரெக்டாக எடுத்துக்கலாம் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை. சரின்னு சொல்லி மொரப்பூர் ஸ்டேஷனுக்காக நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 10:30க்கு வந்தோம், இன்னி வரைக்கும் 6 மணி ஆகுது, இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை. தூக்கிட்டு போன லேடி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. போலீஸை கேட்டால் நீ தேவையில்லாதான் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எங்களை மிரட்டுறாங்க. ஏன் சார் இன்னும் ஆக்ஷன் எடுக்காமனு கேட்டால் யாருமே இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலும் பண்ணலை, எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம மாதிரியே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, நீங்கள் தான் எல்லாம் பார்த்து அது கரெக்டான ஒரு முடிவு கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.